அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு அலகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது சார்ந்த தலைப்புல தமிழ் பணி, தமிழ் தொண்டு மற்றும் தமிழ் சான்றோர்கள் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே பார்க்க இருக்கின்றோம். இதுல நீங்க கவனமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு தலைப்பிலும் ஒருத்தருடைய பேரும், தமிழ் தொண்டாசிரியர், இந்தியாவினுடைய சான்றோர்கள், தமிழகத்து சான்றோர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் இத்தனை பேரும் தமிழுக்காக செய்த தொண்டு, அவர்கள் ஆற்றிய பணிகள், என்னென்ன சங்க இலக்கியங்களாவது இலக்கியங்கள் சார்ந்த செய்திகளுக்காக இவர்கள் எவ்வாறெல்லாம் தங்களை இங்கு ஆட்படுத்தினார்கள், தமிழகத்தில் அல்லது தங்களை எப்படி ஈடுபடுத்திக் கொண்டார்கள், என்ன செய்திகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தனித்தனியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல கூடிய டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா நிறைய டேட்டாஸ், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து வந்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா, கேள்விப்பட்ட செய்திகள் தான் எல்லாமே. நீங்க புதுசா எதையும் படிக்க போறதில்ல, எல்லாமே கேள்விப்பட்ட செய்திகள் அப்படிங்கிற ஒரு திருப்தியான ஒரு விஷயத்தோட பார்க்கலாம். கட்டாயம் இதுல இருந்து ஒரு 5 வினாக்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பகுதிக்குள்ள போயிடலாம். உரைநடை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சாஸ்தா உவே சாமிநாதன், உவேசா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு, அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு கதையை போல கொண்டு போறாங்க பாருங்க. என்ன அப்படின்னாக்க, வெளியில வந்துட்டு ஒரு ஒரு ஒலி கேக்குது, ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள்ள போன பெரியவர் வந்துட்டு, ஏதோ வெளியில வந்தவர் வந்துட்டு யாரோ உதவி கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு வந்தவருக்கு ஒரு வியப்பு. வாசலில் நின்றவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பான தெரிஞ்சு, ஆனால் அவர் முகத்துல அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேணும் அப்படின்னு ஒரு வீட்டுக்காரர் கேட்கிறாரு. இந்த ஐயான்னு கேட்டு போனவரு, ஒண்ணு இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இருக்கிறத நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். அதுல வந்து தமிழ் மொழியினுடைய சிறந்த இலக்கியங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய நான் அச்சிட்டு வரேன், அச்சுல பதிப்பிச்சுட்டு இருக்கேன். அதை கொடுத்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு எழுதிட்டு திருப்பி கொடுத்துடுறேன். அப்படி நீங்க எனக்கு இதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள இருந்தவருக்கு வீட்டுக்காரு கோவம். நாளைக்கு ஆடிப்பெருக்கு விடிய காலையில ஆத்துல விடுறதுக்காக வேண்டி நான் வீட்டுல கொஞ்சோண்டு ஓலைச்சுவடி எடுத்து வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுத்தியாயா, நான் தரமாட்டேன் அப்படின்னு கத்துறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஓலைச்சுவடியில படிக்கணுமே தவிர ஆத்துல போய் விடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், ஆத்துல விட்டோம்னா புண்ணியம் அப்படிங்கிறது சாத்திரமா இருக்கு, யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த ஒரு பெரியவரை விரட்டி விட்டுறாரு அந்த வீட்டுக்காரர். அப்புறம் என்ன பண்றது தெரியாம அந்த பெரியவர் என்ன செய்யறாருனாக்கா, எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு, தர்றது இல்ல. பிறகு சரி அவர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மனம் தளரல. எப்படியாவது அவருக்கு தேவையானது அந்த சுவடிகள்லாம் வேணும். என்ன செய்யறாரு, அடுத்த நாள் அவருக்கு தெரியாம வீட்டு திண்ணையில படுத்துக்கிறாரு. பயங்கரமான குளிரா இருக்கு, கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டா நம்ம கூட அடுத்த நாள் விடியுது. விடிஞ்ச பிறகு அந்த வீட்டுக்காரர் அந்த எல்லா சுவடிகள்லாம் எடுத்து ஆற்றுல போய் நீராடிட்டு அந்த சுவடிகள்லாம் என்ன செய்யறாருனாக்கா கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மெதுவா நடந்து போயிட்டே இருக்காரு. ஆற்றங்கரைக்கு போறாரு. அவருக்கு தெரியாம இவரும் பின்தொடர்ந்துட்டே போறாரு. தொடர்ந்து போன பிறகு அவர் நீராடிட்டு என்ன செய்யறாருன்னா, அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் தண்ணீர்ல விட்டுறாரு. விட்டுட்டு அவர் கிளம்பி விட்டுட்டாரு. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, உடனடியா அவருக்கு தெரியாம மடமடன் போய் சீக்கிரம் இறங்கி அந்த தண்ணீர்ல விட்டு அந்த சுவடிகள் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு எடுத்து அதை எல்லாத்தையும் தன்னுடைய வேட்டில தொடச்சு எல்லாம் எடுத்து தேடி தேடி எடுத்து அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய இவர் தேடி அலைஞ்ச பல விஷயங்கள் எல்லாம் அந்த சுவடியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை எடுத்துக்கிறாரு. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த ஆத்துல விட்ட இடம் வந்துட்டு, அந்த நிகழ்வு நடந்த இடம் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. அந்த தேடி கண்டுபிடிச்சார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு, அந்த பெரியவர் பேரு தான் வந்துட்டு உவே சாமிநாதன். அவர்தான் முக்கியமான ஆள். அந்த காலத்துல எழுதுகோல் தாள் எதுவுமே இல்லாத சமயத்துல பனை ஓலையில பக்குவப்படுத்தி அதுல எழுத்தாணி வச்சு தான் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட அந்த எழுத்தாணி வச்சு எழுதக்கூடிய அந்த இடத்து அந்த அந்த பொருளுக்கு பேர் தான் ஓலைச்சுவடி. இன்னைக்கு அதுலயே தான் வந்துட்டு செய்யுள் இலக்கணம் எல்லாமே எழுதினாங்க. ஆணில எழுதும் போது அந்த ஓலை கிளியாம இருக்கும் இல்லையா, அந்த கிளியாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த புள்ளி வச்சு எழுதுற விஷயங்களும் இருக்கு இல்லையா. அந்த காலங்கள்ல எல்லாம் புள்ளி வைக்கிறது இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு போட்டு எழுதிக்குவாங்க. அது ஒற்றை புள்ளி ரெட்டை புள்ளி சொல்றாங்க. நம்ம அது பேரன் அப்படின்னு எழுதணும்னாக்கா பெறன அப்படின்னு வாசிக்கலாம். நீங்க அந்த பாடத்திலேயே பார்த்தா தெரியும். பேரன் அப்படிங்கிறது பெறன அப்படின்னு வாசிக்கலாம், பேரன அப்படின்னு வாசிக்கலாம். ரெண்டு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான் நாம வந்து அதை பொருள் கொள்ளணும், இது என்ன வார்த்தை அப்படின்னு.
அப்புறமேட்டும் ஊவேசா என்ன செய்யறாங்க, பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக ஊவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னர் தான் அதை அச்சுக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான ஒரு பணியை ஊவேசாமியாளர் அச்சகத்துல எல்லாத்தையும் பதிப்பிச்சதுதான். இப்படி எழுதப்பட்ட சுவடிகள் எல்லாம் வாசிச்சு நாம அடுத்தடுத்து தாள்ல எழுதி புத்தகமா அவரே கொடுக்கிறாரு சாமிநாதன். இந்த இலக்கியம் எல்லாம் படிக்கிறதுக்கு ஓய்வே இல்லாம உழைச்சிருக்காரு. இவரைத்தான் நாம தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்க என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கொடுமுடியில ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொடுமுடியில் தான் அந்த சுவடிகள் எல்லாம் தண்ணீர்ல விடப்பட்டுச்சு. அதையெல்லாம் இவர் தொகுத்து வந்தாரு. அவர் தான் அந்த பெரியவர் தான் ஊவேசா அப்படிங்கிற ஊவே சாமிநாதர். இப்ப அடுத்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போற வரி வருது பாருங்க, பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். குறிஞ்சிப்பாட்டு யார் எழுதுனா அப்படின்னா கபிலர் எழுதினாரு. மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதியை குறிஞ்சி அப்படின்னு சொல்றோம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று குறிஞ்சிப்பாட்டு. அந்த குறிஞ்சிப்பாட்டுல பதிப்பிக்கிறார். அவரு நூல்ல பதிப்பிக்கும் போது அவருக்கு 99 வகையான மலர்களை பற்றிய செய்தி இதுலதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலில் தான் 99 வகையான மலர்களை பற்றிய செய்தியை குறிஞ்சிப்பாட்டுங்கிற நூலா கபிலர் எழுதுறாரு. அதுல 99 வகை மலர்கள் இருக்கா அப்படின்னாக்கா இருக்கு. நாம கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்றைய காலகட்டத்துல அதுக்கு நிறைய பேர்கள் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் கிடையாது, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொன்னோம்னா மலையும் மலை சார்ந்த நிலம் குறிஞ்சிப்பாட்டு, அங்கதான் அந்த நூல் வந்திருக்கணும், எழுதப்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு நினைப்போம் நமக்கு. ஆனா ஆக்சுவலா இது எழுதும் போது அவருடைய ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, இந்த குறிஞ்சிப்பாட்டு எழுதும்போது ஆரிய அரசன் பிரகதத்தன் அப்படிங்கிறவனுக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லணும், எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எழுதப்பட்டதுதான் குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது. இப்போ வீரர்கள் எல்லாம் அப்படியே மலை கடந்தெல்லாம் போவாங்களாம். போகும்பொழுது அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு பெரிய பாறைகளுக்கு மேல அமர்ந்து கொண்டு 99 வகையான மலர்கள் எல்லாம் போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த செய்தியை தான் குறிஞ்சிப்பாட்டுல அவர் அழகா கொண்டு வருவார். உண்மை என்னன்னாக்கா, குறிஞ்சிப்பாட்டுல வரக்கூடிய பூக்களின் பெயர்கள் ஐவகை நிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பூக்கள் தான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்க அந்த பெண்கள் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போல அவரு பாடப்பகுதியில சொல்லியிருப்பாரு. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 96. இங்க செய்தி என்னன்னா, 99 வகையான பூக்கள் குறிஞ்சிப்பாட்டுல இருக்கு. 99 வகையான பூக்கள்ல இவருக்கு 96 பூக்கள் பேர் மட்டும்தான் கிடைச்சதா, மீதி 3 பூக்கள் கிடைக்கலையா. அப்ப அந்த 3 பூ தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடல. அதனால என்ன செய்யறதுன்னா, அந்த பூக்களின் பேர்களை தெளிவா அந்த சுவடி யார்கிட்டயாவது இருக்காதான்னு சொல்லி ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா செஞ்சு கண்டுபிடிச்சு குறிஞ்சிப்பாட்டை இந்த 10 பாட்டு நூல்களில் ஒன்று ஆசிரியர் கபிலர் பல மாதங்கள் கழிச்சு அவருக்கு அந்த தேடிய பூக்கள் பேர் உள்ள கிடைச்சிச்சு, சூடியும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அதை நூலுக்கு அச்சுக்க கொடுத்தார். எதையும் அறகுறையா விட்டுறாம அவர் என்ன செய்யறாருனாக்கா, எல்லாவற்றையும் முழுமையாக செய்யக்கூடிய வேலைகளை தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அந்த செய்தி. அப்போ நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எதையுமே அரைக்குறையா தெரிந்து கொள்ளக்கூடாது. எதை எடுத்தாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மனப்பாடம் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். எல்லாமே பழக்கத்தின் அடிப்படையில் தான் வரும். இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் வரும் அப்படிங்கிறது. எப்படி சைக்கிள் ஓட்டி ஓட்டி பழகிக்கிட்டே இருந்தாதான் மறுபடியும் ஓட்ட முடியுமோ, எப்படி கார் ஓட்டினாலும் ஓட்டிக்கிட்டே இருந்தா பழக முடியுமோ, அது போல மனப்பாடம் செய்து கொண்டே இருந்தால் மனப்பாடம் ஆவது பழகிவிடும். எளிமையாக மனப்பாடம் ஆயிடும். ஒரு முறை படிச்சா மனப்பாடம் ஆயிடும். நீங்க அதை பழக்கத்துல கொண்டு வரல அப்படின்னா மனப்பாடம் ஆகாது. மனப்பாடம் செய்யறது ஒரு கலை. ஏன் இதை இவ்வளோ ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க 99 வகையான மலர்களினுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, நான் இப்ப சொல்றேன், அந்த மலர்களினுடைய பெயர்கள் சொல்றேன். உங்களால கணக்கு எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஆரம்பிக்கிறேன். ஒன்தெங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தந்தைய கோலை குறிஞ்சி வெட்டி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உண்டு கூவிலம் எருள புள்ளி கூவிரம் படவனம் வாகை குடசம் எருவி செருவிலை கருவிலை பைனி வாணி குறவம் பசுமதி மக்கள தாயா ஆவிரி வேரல் சூழல் கோலை கண்ணை குயிலி மருத போக போகத்துல பாதிரி செருவி அதிரசம் கரனை குளறி களிமா தில்லைப்பாலை முல்லை கொள்ளை கடவும் திருமாவடும் வாழை ஒள்ளி நெய்தல் தாழை தளம் தாமரை அடல் மபல் பகுதி தேடல் திரு செங்கோடலி கோடல் கைதி அறுவடை காஞ்சி நெய்தல் பாங்கு மராசுந்தர கண்ணிகை இளம கொன்றை அடும்பு ஆத்தியவரை கொன்றை குலாசம் செண்டி வஞ்சி சித்திரம் சிந்து வாரம் தும்பை துறை தோன்றி நந்தி நரம் நரம் பாரம்பரியம் சுத்தி ஆரம் தாழ்வை புண்ணை நரநாதி நளிர் நாதி குருந்தம் வகை புழகு. இப்ப நான் 99 வகை மலர்கள் பேரையும் சொல்லி முடிச்சிட்டேன். அதிகபட்சம் ஒரு 30 செகண்ட் ஆயிரம். இது எனக்கு மனப்பாடமா தெரியும், நான் மனப்பாடம் செஞ்சிருக்கேன். அதனால 99 வகை பூக்கள் பேர் எனக்கு தெரியும். நானே பண்ணும்போது
நீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, வேலைக்காக வேண்டி எழுதக்கூடியவர்கள் நிச்சயம் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப தொடரலாமா? பாடப்பகுதி தொடரலாம். சாமிநாதர் இவருடைய பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமநாதபுரம், உத்தமதானபுரம் அப்படின்னு உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்னம். ஊவேசா அப்படிங்கிறது வேங்கட ரத்னம். அவருடைய ஆசிரியருடைய பேரு வித்வான் மீனாட்சி. அந்த ஆசிரியர் அவருக்கு வைத்த பேரு சாமிநாதர். அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, உத்தமதானபுரம் வேங்கட சிந்துவின் மகனார் சாமிநாதன் என்ற சுருக்கம்தான் ஊவேசா. ஞாபகம், உத்தமதானபுரம் வேங்கட சிந்துவின் மகனார் சாமிநாதன். ஊவே சாமிநாதன் உத்தமதானபுரம் வேங்கட மகனார் ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். 19/2/1855 ஆண்டு பிறந்தவர். 28/4/1942 ஆண்டு இயற்கை எழுதினார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். இது ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஒரு டிஆர்பியுடைய கொஸ்டின். வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படிங்கிறதும் எந்த நூலில் அவர் எழுதியிருந்தாரு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது கேட்கப்பட்ட இது வீணா ஞாபகம். ஆனந்த விகடன் இதழில தான் அவர் என் சரிதம் அப்படிங்கிறது எழுதினார், நூலா எழுதினார். என் சரிதம்ங்கிற தலைப்புல எழுதினார். அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடைவது. ஏன் முழுமையடையலைன்னாக்கா, நம்மள சொல்றாங்க பேர பிள்ளைகளாகிய நாமும் இந்த பணியை தொடரணும் அப்படின்னா நாம இன்னும் நிறைய சுவடிகள் எல்லாம் தேடி பிடிச்சு நாமும் இந்த பதிப்பிக்கிற பணியை ஈடுபடணும். சிறப்பு குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஊவேசா அவர்களுடைய பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள கசன்ஸ் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அப்போ கேள்வி கேட்பாங்க, ஊவேசா அவர்கள் பெயரால் தொடங்கப்பட்ட எப்போது தொடங்கப்பட்டது? 1942. அவருடைய இறந்து போன அந்த வருஷத்தையே தொடங்கும். ஊவேசா அவர்களுடைய தமிழ் பணிகள் வெளிநாட்டு அறிஞர்கள் ஜூலியஸ் வின்சன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியிருக்கிறார்கள். நடுவண் அரசு ஊவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டை திறன் கொடுத்தது. 2006 அஞ்சல் வெளியிட்டு சிறப்பித்திருக்கு. ரைட் சைட்ல கொடுத்திருக்கு பாத்தீங்க. நடுவண் அரசு 2006 வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை இருக்கு. மேல ஊவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம் அப்படிங்கிறதுல அவருடைய வீடு. அதற்கு மேல ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வரிசை 8 தொகையில ஒரு 8 நூல், 10 பாட்டுல ஒரு 10, ஸ்ரீகிருஷ்ணாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணம், உலா, கோவை, தூது, வெண்பா நூல்கள், அந்தாதி, பரணி, மும்மணிக்கு, வெஸ்டர்ன் பிரபந்தங்கள் இத்தனையும் சேர்த்து இவர் பதிப்பித்திருக்காரு. ஊவே சாமிநாதர் பதிப்பித்திருக்காரு. ஆனால் பேர பிள்ளைகளாகிய நாமும் அதை தொடர்ந்து வேலை செய்யலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இது அவர் எழுதின பாடப்பகுதியும் தான். இந்த பாடப்பகுதி என்னுடைய நூல் வெளியே பாருங்களேன். அடுத்த பக்கத்துல வச்சிருக்கீங்க. ஒரு 2 பக்கங்கள் தள்ளி போனோம்னா ஒரு நூல் வெளி இருக்கு. அந்த நூல் வெளியில உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவினுடைய இலக்கிய கட்டுரைகளில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது இந்த படப்பகுதி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பெற்ற ஊவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்து அருட்பாடுபட்டவர், மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாட்சிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றிருக்கார். இந்த வடமொழி சொற்கள்ல வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் அவருக்குரியது அப்படிங்கிறது ஞாபகம். வடமொழி சொற்களா இருக்கு பாருங்க. மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாட்சிணாத்திய கலாநிதி, இந்த பெயர்கள். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் என்ற பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். அவருடைய திருவுருவத்திலே சென்னை மாநில கல்லூரி வங்கக்கடலை நோக்கி நிற்கும் நிறுவனம். சென்னை திருவான்மியூர் இவருடைய பெயரில் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது. இப்ப அதை கேள்வி கேட்கலாமா? ஊவேசா நூலகம் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? கொண்டு வாங்க. 1942. இப்ப பாடப்பகுதிக்கு முன்னாடி வந்துடலாம். பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவே சாமிநாதர் எழுதியிருக்காரு. அதுல பாடப்பகுதிக்கு உள்ள வந்துருங்களேன். உள்ள வந்தோம்னாக்கா இவர் எப்போ இதை பண்ணாருனாக்கா, ஒரு எம்சிடி முத்தையா உயர்நிலை பள்ளி புரசைவாக்கத்துல கூடிய ஒரு சொற்பொழிவு இவர் எடுத்து இவர் பேசின பேச்சுதான் 1936 நிகழ்த்தப்பட்டது. அது 20/7 இவர் பேசின பேச்சு 16/8 சுதேசமித்திரன் வார இதழ்ல வெளியான கட்டுரை. சுதேசமித்திரன் யார் எழுதினா? யாரு ஆசிரியர் சுதேசமித்திரனுக்கு? கொண்டு வா பாருங்க.
காலநிலை மாறுபாடடைய ஜனங்களும் பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இந்த கால பள்ளிக்கூடங்கள் இந்த கால வாழ்க்கைக்கு ஏற்ற முறைகள் மேற்கொள்ளப்படும். பழைய காலத்து பாடசாலைகள் வழங்கிய முறைகள் வேறு. அந்த காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இன்றைய காலகட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. குருகுலம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேரு. கணக்காயர் அப்படின்னா வாத்தியார் அப்படின்னு. கணக்காயர் அப்படிங்கிறவர் வாத்தியார். வாத்தியார டைரக்டா வாத்தியார்னு சொல்லணும், உபாத்தியார் அப்படின்னு சொல்லுவோம். உபாத்தியாயர். கணக்கு அப்படின்னாக்கா நூலினுடைய பேர். இது ரொம்ப முக்கியம். கணக்கு என்பது நூல் பெயர். கணக்கு அப்படின்னாக்க கணிதம்னு நினைச்சிடக்கூடாது. கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு புக்கு வச்சுதான் எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. புத்தகம் வைத்திருக்கிறார் கூட அப்படிங்கிறது அர்த்தம். கணக்குன்னா நூல். இந்த சென்னை பள்ளிக்கூடங்கள் அண்ணாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க. மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் மில்டன் அப்படிங்கிறவர் எழுதுறது சொர்க்க நீக்கம். உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் பா சுப்பிரமணியனார் திருநெல்வேலிக்கு தெற்கு திரு கணபதியார் சென்னை பள்ளிக்கூடத்தில் 4 வருஷம் பயின்றிருக்கிறார். என்னன்னாக்கா இந்த பேராகிராஃப் வந்துட்டு சென்னை பள்ளிக்கூடங்கள் அதை பத்தி தான் வந்து அவர் படிச்சிருக்காரா. தட்சிணி நூலில் இருக்கக்கூடிய உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி, பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துசாமி, முத்துராம பாரதி சென்னை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்திருக்கிறாரு. சுப்பிரமணிய பாரதியினுடைய நண்பரும் வடக்குரைஞருமான தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் சென்னை பள்ளிக்கூடத்திலும் இலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் சென்னை பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா சுபமாணிக்கம் மகிபாலன் பட்டி நடேசனார் சென்னை பள்ளிக்கூடத்திலும் படிச்சிருக்காங்க. இத்தனை பேரும் வந்து இந்த மாதிரியான சென்னை பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருக்காங்கிற செய்தியை கொடுத்தவர் பாருங்க பேராசிரியர் ஆக்க பெருமாள். நூல் பெயர் பாருங்க, இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை. இந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லைங்கிற நூல்ல இந்த இத்தகைய சென்னை பள்ளிக்கூடங்கள்ல யார் யாரெல்லாம் படிச்சாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நீங்க தனித்தனியா பிரிச்சு நோட் எடுத்து. அடுத்தது மன்றங்கள் அப்படிங்கிற பகுதிக்கு வரலாம். மன்றங்கள் அப்படின்னாக்கா அந்த மேல குழந்தைங்க எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு பாருங்க, பெரியவர் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இதான் மன்றம். ஊர்தோறும் பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்தினடியே மேடை ஒன்றை அமைத்து இருக்கும். அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு அம்பலமா இருந்தது, மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தடியில இருந்து அது பிறகு அதுக்குதான் வந்துட்டு திண்ணை அப்படின்னு சொல்லி உருவாச்சு. அதுவே திண்ணை பள்ளிக்கூடமா மாறிடுச்சு அப்படின்னு தெரியுதுங்கிறார். இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களில் சென்று பழைய காலத்து மாணவர்கள் கல்வி கற்கும். இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்திற்கு செடி கொடிகளை வருவித்து வனம் உண்டாக்குறோம். நாடகத்தில் வனங்களை பள்ளிக்கூடங்கள் தட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சா சொல்றாரு. அந்த காலத்துல காட்டுக்குள்ள போய் நாம படிச்சோம், இன்றைக்கு வந்துட்டு ஸ்கூலுக்குள்ள செடிகள் எல்லாம் தொங்க விட்டு காடு மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிறாரு. ரைட். இந்த பள்ளிகள் அப்படிங்கிற வார்த்தைகள் பாருங்க, மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின. பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின. பள்ளி எனும் சொல் ஜைன மடங்களுக்கும் பள்ளி என்ற பெயர், பள்ளி என்ற சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவானது. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு. பாடசாலைகள் வேறு, மடங்கள் வேறு என்ற வேறுபாடு இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டவை ஒன்னாவே சொல்லப்பட்ட காரணம் ஒரு தெரிந்து தெளிவும் அப்படிங்கிற பகுதி பாருங்க. இந்த பெட்டிச்செடி அதுல இருக்கக்கூடிய எல்லாமே அடிக்கடி 12ஆம் வகுப்பு 11 12 வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்பகுதிக்காக அடிக்கடி இதுல இருந்து கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கிற கேள்வி இதுல இருந்து வரும். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யா ஆரம்பம் அப்படின்னு. வித்யா அப்படின்னு சொன்னாங்க கல்வி என்று அர்த்தம். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், கல்வி ஆரம்பம். வித்யா அபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. அபியாசம் அப்படின்னாக்க பயிற்சின்னு அர்த்தம். வித்யான கல்வி. உபாத்தியாயர்ங்கிறத ஆசையாத வாத்தியார் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. வாத்தியார் அப்படிங்கிறது உபாத்தியாயர் அப்படிங்கிறது ஆசிரியர். அக்ஷர அபியாசம் அப்படிங்கிறது வந்து அபியாசம்னா பயிற்சி. அக்ஷரம் அப்படின்னு சொன்னா எழுத்துகள், எழுத்து பயிற்சி தான் அக்ஷர அபியாசம். கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை அப்படின்னு. கீழ்வாய் இலக்கம் அப்படின்னு அதாவது என்ன, அது பின்ன எண்களினுடைய கீழ்த்தொகை அப்படின்னாக்கா 2/4 அப்படின்னு நம்ம எழுதி காட்டுறோம் இல்லைங்களா. ஹாஃப் அப்படின்னா 1/2 அப்படின்னு எழுதுறோம். குவார்டர் அப்படின்னா 1/4 அப்படின்னு எழுதுறோம் இல்லையா. அதுல கீழே இருக்கிறது 4. 1/4, 2/4 அல்லது 1/10 ஏதாவது கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தொகை, கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா மேல்வாய் இலக்கம். இலக்கம்னா என்னவா இருக்கும், மேல இருக்கக்கூடிய தொகையை சொல்றாரு. குழிமாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாட சொன்னாங்க. குழிமாற்றுங்கிற சொல் பெருக்கல் வாய்ப்பாட்டுக்கு உரியது. என்ன அது குழிமாற்று அப்படின்னு சொன்னா, பல்லாங்குழி ஆடுறோம் இல்லையா, அதுக்கு
குழி மாத்துறது வேற ஒன்றும் இல்லை. பல்லாங்குழி ஆடக்கூடியது இந்த 4 நாளா சேர்த்து 5 சேர்த்து அது என்னன்னாக்க பெருக்கல் வாய்ப்பாடு மேத்ஸ் உரிய விளையாட்டுகள் எல்லாம். சீதாள பத்திரம் அப்படிங்கிறது தாழை மடல். ஆரம்பத்துல சீதாள பத்திரத்துக்கு தான் வந்துட்டு தாழை மடலை தான் எழுதுவாங்க. பாடப்பகுதிக்குள்ள வர்றதுனால இந்த நவத்வீபம் அப்படிங்கிறது வங்காளத்திற்கு ஒரு ஊர் பேர் இல்லை. மீது எல்லாமே கல்வி செல்கிறார். சரி, இப்ப அடுத்தது வித்யாரம்பம் தான் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மாதிரி. முதல்ல ஒரு 5 வயசுல வந்து ஒரு குழந்தை படிக்க ஆரம்பிக்குமா, அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் வாத்தியார்ட்ட அடைக்கலமா கொடுத்துருவாங்க. அப்ப அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு விழாவா எடுப்பாங்க. அப்ப அந்த புக்குக்கு மேல மஞ்சளை பூசி அந்த பையன்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. வாத்தியார் வந்துட்டு மனப்பாட பகுதிகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. டேபிள்ஸ், நெடுங்கணக்கு இதெல்லாம் சொல்லி தருவாரு. சொல்லி தரும்போது ஸ்டூடெண்ட் அந்த திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இப்படி வாத்தியார் ஒண்ணு சொல்லி தரத திருப்பி இந்த ஸ்டூடெண்ட் சொல்றதுக்கு பேர் வந்து முறை வைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. முறை வைத்தல் அப்படின்னு சொன்னாக்கா ரிப்பீட் பண்ணி சொல்றது, வாத்தியார் சொல்லி திரும்ப சொல்றது. அடுத்தது பாருங்க, உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் பிரதி அப்படின்னு சொன்னாங்க, உபாத்தியாயர் அப்படின்னு சொன்னாக்கா வாத்தியார் இல்லையா, வாத்தியாருக்கு சப்போர்ட் பிரதியாக. ஒரு சில நேரங்கள் வெளியில போயிட்டாருன்னா சில சமயங்களில் சட்டாம் பிள்ளை முறை வைப்பது உண்டு. அப்படின்னு சட்டாம் பிள்ளை அப்படின்னா யாருன்னா கிளாஸ் லீடர், வேற யாரும் இல்ல. ஸ்டாஃப் இல்லாத சமயத்துல ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் பாத்துக்கிறான் இல்லையா, லீடர் பாக்குறான் இல்லையா, அவங்க பேர் தான் வந்து சட்டாம் பிள்ளை. சரி, அடுத்தது மையாடல் அப்படின்னு மையாடல்னா சுவடிகள்ல வந்து எழுத்துக்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலை சாறு, ஊமத்தை இலை சாறு, மாவிளக்கறி, தர்ப்பை கறி இது எல்லாத்தையும் போட்டு தர்ப்பை புல் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் அரைச்சு எல்லாம் செஞ்சு ஒரு மை மாதிரி ஆயிடும். அது பச்சை டார்க் கலர்ல ஆயிடும். அப்புறம் அப்படியே கருப்பா மாறிட்டே போகும். அதை வச்சு நல்லா தடவுவாங்க அட்டையில். அதாவது நம்மளோட சின்ன வகுப்புல சின்ன கிளாஸ்ல நீங்க எல்லாம் செஞ்சீங்களா தெரியல. கிளாஸ் போர்டு எல்லாம் பார்த்தா கறி மாதிரி வச்சு தேய்ச்சி கருப்பா பண்ணுவாங்க. ஸ்லேட் எல்லாம் கையில வச்சிருந்தாக்க அது மாதிரி எல்லாம் செய்வாங்க. நல்லா கறி மாதிரி வச்சு அந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சு கறியெல்லாம் போட்டு நல்லா திக்கா தெரியும் பிளாக் கலர்ல பண்ணி கொண்டு வருவாங்க. அதான் வந்துட்டு அப்புறமா அதுக்கு பிறகு அதுல எழுதுறோம் இல்லைங்களா, முதல்ல ஆசிரியர் எழுத போடுவார். அப்படிங்கிற ஒரு எழுத்து எழுதுறாருன்னா அதுக்கு மேல ஸ்டூடெண்ட் எழுதணும், எழுதி பழக்கம். இதை ஒரு பெரிய விழா போல எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மையாடல் விழா. மையாடல் அப்படின்னு சொன்னா அந்த மையை வைத்து தடவுதல். அந்த ஸ்லேட்லயோ அல்லது ஒரு அட்டையிலயோ போட்டு அதை வச்சு எழுத்து நல்லா பளிச்சுன்னு தெரியும், அதை அழகா தேய்ச்சி வச்சு அது ஒரு விழாவா எடுப்பாங்க. முதல்ல எழுதும். அதை வந்து சொல்லும்போது மையாடல் விழான்னு பாருங்க. அதையே சீவக சிந்தாமணி சொல்லிருப்பாரு, ஐயாண்டு எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்று. சிந்தாமணியில சீவக சிந்தாமணியில வரக்கூடிய வார்த்தை ஐயாண்டு எய்தினா 5 வருஷம் ஆன பிறகு மையாடி மைக்களை பூசி அறிந்து கொள்ளுகிறார்கள், கலைகள் அப்படின்னு கற்கக்கூடிய கலையை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சீவக சிந்தாமணியில வரி வருது. தமிழ் விடுதூலையும் ஒரு வரி வருது, மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். தமிழ் விடுதூது வந்து ஒரு 2 பொருள்பட சொல்லக்கூடிய இருக்கு. 2 பொருள் இருக்கும். மஞ்சள் குளிப்பாட்டினாக்க அந்த மஞ்சள் எல்லாம் போட்டு அந்த அட்டையில தேய்ச்சு மையிட்டு அப்படின்னு சொன்னாக்க நிறைய கருப்பு மையெல்லாம் பூசி முப்பாலும் புகட்ட மிஞ்ச புகட்ட அப்படின்னு சொன்னாக்கா முப்பால் அப்படிங்கிறது அறம்பொருள் இன்பம். இந்த 3 விஷயங்களையும் வந்து நிறைய சொல்லி தர மிக வளர்ந்தாய். என்ன வளர்ந்தாய்னாக்க தமிழ் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ் விடுப்புல தமிழ் வளர்ந்தா சொல்லுவாங்க. இது அப்படியே இன்னொரு குழந்தைக்கும் வச்சுப்பாங்க. மஞ்சள் குளிப்பாட்டி ஒரு குழந்தைய மஞ்சள் எல்லாம் போட்டு குளிப்பாட்டுவாங்க. மையிட்டுனா கண்களுக்கு மையெல்லாம் கொடுத்து முப்பாலும் மிஞ்ச புகட்டி அப்படின்னு சொன்னாக்கா தாய்ப்பால், பசும்பால், ஆவின் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஆட்டினுடைய பால், பசுவின் பால், தாயினுடைய பால் 3 பால்களையும் நிறைய கொடுத்த அந்த குழந்தை வளர்ந்தது. குழந்தை வளர்ந்தது சொன்னாங்க. தமிழும் குழந்தையும் வளர்ந்ததுதான் அந்த மஞ்சள் குளிப்பாட்டி. 2 பொருள்பட சொல்லப்பட்ட விஷயம். நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மஞ்சள் குளிப்பாட்டி மகிழ்ந்து இந்த வரிகளை கொண்ட நூல் எதுனா தமிழ் விடுதூது அப்படிங்கிறது. பிள்ளைகள் முதல்ல எழுதும் பொழுது வந்து மணல் எழுதுவாங்க. அவர்களுடைய எழுத்துக்கள் நேரா வரிசை அழகா எழுதுவதற்கு ஆசிரியர் என்ன செய்வாங்க, உபாத்தியாயர் முதல்ல அவர் எழுதுவாரு. அதற்கு மேல பிள்ளைகளை எழுத சொல்லுவாங்க. மணல் எல்லாம் அப்படிதான் எழுத வைப்பாங்க. விரல வச்சு எழுது, குச்சி வச்சு எழுதி அதுக்கு மேலே எழுதுங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும், எழுதுறதுக்கான வரி அமைப்பு கிடைச்சும். அப்படிதான் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சு. அதை வந்துட்டு சொல்றாங்க பாருங்க, எப்படி கையெழுத்து ஒரு நல்ல ஒரு வரி சொல்றாங்க பாருங்க. கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படின்னு ஒரு வெண்பா இருக்கும். என்ன அப்படின்னா, கொம்பு சுழி எல்லாம் மேல எல்லாம் எழுதும்போது கோணெல்லாம் வரையக்கூடாது, எழுதக்கூடாது. அதே போல ஒரு எழுத்துக்கள் வரும்போது நேரம் ஒரே மாதிரியா இருக்கும். கொண்ட பந்தி சாயக்கூடாது.
அடுத்து அம்பு போல் கால்களை சேர்ந்து கீழே வரக்கூடிய துணைக்கால் எல்லாம் போடுறோம்ல, அதெல்லாம் வந்து அப்படியே அம்பு மாதிரி நேர்த்தியா இருக்குமா, வளைச்சு நெளிச்செல்லாம் எழுதிருக்காரு. நம்பி எழுதினால் நன்மை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வெண்பா இருக்கு. எழுத்துக்கள் இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏட்டுச்சோடிகள் எல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். எல்லா ஏட்டுச்சோடிகளையும் பார்த்து எழுத்துக்கள்லாம் நேரா இருக்கும். கொஞ்சம் கூட கச்சாமச்சாலாம் எழுதிருக்க மாட்டாங்க. ஏன்னா உடஞ்சிரும், அழிஞ்சு. அடுத்தது மனன பயிற்சிகள். அந்த காலத்து பாடமுறையில வந்து இந்த காலத்துக்கு நிறைய அடிப்படையில வித்தியாசம் நிறைய இருக்கு. அந்த காலங்கள்ல ஏன் இந்த மாதிரியான இந்த நூல்கள்லாம் கொடுத்தாங்க? நிகண்டு, நன்னூல், காரிகை, நந்தியலக்கம், இது எல்லாமே வந்து பாடத்துல இருக்கும். மனப்பாடம் பண்றது. அதே போல கணிதம் மேத்ஸ்ல கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழி மாற்று இது எல்லாமே மேத்ஸ்ல வச்சிருப்பாங்க. தலைகீழ் பாடம் என்று சொல்வதையும் அந்த முறையில காணலாம். அப்படின்னா டேபிள்ஸ் எல்லாம் தலைகீழா சொல்லுவாங்க. ஆத்திசுடி போன்றவை அந்த மாதிரி எல்லாம் ஏன் வந்து அந்த அகர வரிசைப்படி வச்சிருந்தாங்க? அதான் ஆரம்பிச்சை வந்து 6 வரிசை அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஏன் அப்படி வச்சு மனப்பாடம் செய்வதற்கு எளிமையாக இருக்கணும், ஞாபக சக்திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறைகள் எல்லாம் வச்சிருந்தோம். அதே போலதான் அதனாலதான் கவிதைகள்ல எதுகை மூனை எல்லாம் வச்சிருக்கு. அதுவும் காரணம் மனநமா இருக்கணும் அப்படின்னு. இப்போ இது மட்டும் இது இது தொடர்ந்து அடுத்து என்ன செய்வாங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒண்ணு கூட்டமா கூட்டிட்டு ஒருத்தன் கேள்வி கேட்க இன்னொருத்தன் பதில் சொல்ல, இப்ப எல்லாமே அப்படியே பாடங்களா படிக்கும் போது மனப்பாடம் ஆயிடும். அடுத்தது சுவடிகள் தலைவர். எப்படி சுவடிகள்னா பிள்ளைகளுக்கு உபாத்தியர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கிட்டு கை கொடுத்தாரு. என்னன்னா பனை ஓலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஆசிரியர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் சீவி கரெக்டா ஒரு ஷேப்பை கொண்டு வந்து சைட்ல எல்லாம் துளைகள் எல்லாம் இட்டு அந்த துளையெல்லாம் கட்டி கொடுத்துருவான் ஸ்கூலுக்கு. அப்போ இதை பார்த்து கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு இது கட்டி கொடுத்துருவாரு. கொஞ்சம் பெரிய பசங்க என்ன செய்வாங்க, இதை பார்த்து அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு எடுத்துருவாங்க. பனை ஏடு, அதான் சீதாள பத்திரம் சீதாள பத்திரம் எழுதுவது வழக்கம். பனை ஓலையிலையும் சீதாள தாளை மடல் எழுதுறதுலாம் வழக்கமா இருந்துச்சு. மேலே சட்டமாக பனை மட்டையின் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள், மரச்சட்டங்களையும் அமைப்பார்கள். அப்படின்னா என்ன, பார்டர் மாதிரியும் ஒண்ணு அப்படி போட்டுக்க. அப்படின்னா பனை ஓலைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா திக்க அட்டை மாதிரி இருக்கும். திக்கு அட்டை வச்சிருப்பாங்க, நல்ல திக்கா இருக்கும். அது பனை மட்டையினை காம்பு அதெல்லாம் சட்டங்கள், அது பெரிய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பார்டர் போடுறோம் இல்லைங்களா, ஒரு ஃப்ரேம் பண்றோம்ல, அது மாதிரி புக்குக்குள்ளேயே அவருக்கு என்ன செய்யறாங்கனாக்கா மேல ஒரு அட்டையை போட்டுப்போம், இல்லைன்னாக்கா நல்லா திக்கு அட்டையை போட்டு கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டங்கள்லாம் லேட்டஸ்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஸ்பைரல் பைண்டிங் அப்படின்னு பிளாஸ்டிக் மேல வந்து பேப்பர்லாம் கிழியாம இருக்கு. அதே போலதான் மரச்சட்டங்கள்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, செப்பு தகடுகள்லயும் சட்டங்கள் செய்து போயிருப்பாங்க. அதுக்கு மேல செம்பு தகடெல்லாம் வச்சுக்குவாங்க. பார்த்தா கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியா. இந்த சட்டங்களின் மேல இவற்றின் மேல வந்து நிறைய வண்ண வண்ணமான கலர்ஸ் எல்லாம் பூசி ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நோட்டு புக்கெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. அடுத்த ரெட்டை துளை உள்ள எடுவில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் பூச்சி சரி கட்டுவார்கள். அதுக்கு பேரு நாராசம் அப்படின்னு. செம்பு கம்பியை வந்து கட்டுறது பேஜ் எல்லாம் பிரிஞ்சுட்டு தனியா வராம இருக்கிறதுக்கு 2 கம்பி வச்சு கட்டக்கூடியதா. சூடியை கூக்கும் கயிறு ஒரு பகுதி தலைப்பு தடையாக பனையோரை ஏற்கனவே கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அது கிளிமூக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. கிளிமூக்கு மாதிரி இருக்கிறதுனால மேல கிளிமூக்கு அப்படின்னா என்னன்னா, கட்டக்கூடிய கயிறுக்கு மேல ஒரு கிளிமூக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், பேஜ் பிரிஞ்சுக்கிட்டு அப்படி வெளியில வந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிமூக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த காலகட்டங்களில் எத்தனை நோட்ல எல்லாம் வகைகளா இருக்கா, அது போல பனை ஓலைகளையும் அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்துச்சு. செய்தியோட அடுத்த தலைப்பு எழுத்தாணிகள். எழுத்தாணிக்கிறது எழுதுறதுங்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த எழுத்தாணிக்கு பேரு பாருங்க ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 3 வகை இருக்கு. வடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி. இது ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க, பப்ளிக் கேட்டிருந்தாங்க. இது பசங்க கேட்டிருந்தாங்க. வினா, எழுத்தாணியின் வகைகள் யாவை கேட்கும்போது 3 வகை இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். மடக்கெழுத்தாணி, வார் எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி. அதாவது ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தி, வாருவதற்கு என்ன, சீவுறதுக்கு கத்தி வச்சிருப்பாங்க. கூட பேனா கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சைட்ல இருந்தா பேனா இருக்கும், அதுக்கப்புறம் கத்தி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அதுல இருந்தா வந்திருக்கு போல அப்படிங்கிறது சொல்றாங்க. வாடுற கத்தி பேர் தான் அந்த வார் எழுத்தாணி. தலை வாரிட்டு இருந்தேன் அப்படின்னா தலை சீவி தலை சரிப்படுத்தி நேர்த்தி பண்ணிட்டு. அதே போல வாறுதல் அப்படின்னா ஷார்ப் பண்றது. இப்ப பேனாலாம் நிப்பு உடஞ்சிச்சுனாக்கா இன்னைக்கு நம்ம ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணிக்கிற மாதிரி அந்த காலகட்டங்கள்ல எழுதக்கூடிய எழுத்தாணிகள் கூர்மை போயிருச்சு அப்படின்னு சொன்னா பின்னாடி கத்தி எடுத்து வாருவாங்க. அதனாலதான் அது பேரு வார எழுத்தாணி. குண்டு மடக்கு எழுத்தாணினாக்கா ஃபோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி, பேனா கத்தி மடிச்சு வச்சுக்கிற மாதிரி. பார்பர் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மடிக்கக்கூடிய கத்தி மடிச்சு உள்ள பாத்தீங்கன்னா மடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அது போல எழுத்தாணியை எழுந்து முடிச்சது ஒரு மடிச்சிட்டோம்னாக்கா அது எழுத்து உள்ள போய் அந்த ஷார்ப் பார்த்து உள்ள போய்.
குண்டு எழுத்தாணி அப்படின்னு சொன்னாக்க எழுத்துக்களே வந்து குண்டா இருக்கும். முன்னாடி முனை வந்து பந்துக்கு வந்து குண்டா இருக்கும். அப்ப குண்டு எழுத்தாணி இருக்கு. சில நேரங்கள்ல கத்தி ஒரு பக்கம் இந்த எழுத்தாணி உள்ள மடக்கு எழுத்தாணிகள்லாம் எழுதுறது கம்ப்ளீட் ஆகுது. ஏடு எழுதும் வழக்கு போயிடலாம். ஏடு எழுதுறது வந்துட்டு மாணவர்கள் எல்லாம் நேரா எழுதணும். அது வந்துட்டு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து இன்னொரு விஷயம் தடாயப்படாத மாதிரி இடிக்காத மாதிரி கரெக்டா எழுதிட்டு வர சொல்லுவாங்க. அது மேலேயே எழுத அப்படி வந்துட்டு ஏடுகளில் தாமே மேலே எழுதி அதை எழுதி வர சொல்வார்கள். அதுக்கு பேர் வந்து சட்டம். நீங்க எழுத கொடுத்துட்டு நீங்க எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு அப்படி எழுதி வர பேர் சட்டம். அடுத்தது பாருங்க, சுவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வரணும், தூக்கிட்டுலாம் போன் வரணும் இல்லைங்களா? அந்த தூக்கி வரக்கூடிய அந்த பேக் பேரு சுவடிகள் எடுத்து வர பை பேரு பேரு அன்பினால் அடக்குதல் அப்படிங்கிற தலைப்பு. ஒரு காலத்தில் கொடிய தண்டனைகளிலே ஆசிரியர் மாணவர்களை அன்புடன் வழிபடுத்தி வழிநடத்தி மாணவர்களுக்கு நிறைய மரியாதை சொல்லி செய்திகளுக்கு அன்பால் அடக்குதல் அப்படிங்கிறத இன்றைக்கும் ஆசிரியர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு. அடுத்தது வாதம் புரிதல். அன்றைய காலகட்டங்கள்ல நிறைய வாதம் சொல்லி பேசும். அந்த எங்க வாதம் நடந்திருப்பார்? அரசவைகளில் வாதம் புரிந்து தம்முடைய கல்வி திறமையை நாட்டுவார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு இப்படி இருக்கும்போது அரசவையில பேசி அவன் யார் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸா இருப்பான் அப்படிங்கிற செய்திகள் வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிறதுக்குள்ள வருது. நக்கீரருமே அப்படித்தானே அரசவையில சிவபெருமான் கிட்டேயே அவர் போராடினார். அப்போ இப்போ ஒரு பள்ளி மாணவன் நல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? வாதம் புரியணும். பேசி பேசி வாதம் புரியணும். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாருன்னா அதை பத்தி கேட்டு போகணும். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும். அதுதான் சொல்லுவாங்க. கல்லூரியில வந்துட்டு எப்படி படிச்சா ஒரு பாடம் நம்ம மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, வினாதல் வினாயவை விடுத்தல் என்று இவை கடனாக கொடுத்தாங்க. கேள்வி கேட்கணும், அதற்கு விடையை தேடி. வினாதல் கேள்வி, வினாயவை விடுத்தல் அப்படின்னா பதில் தரணும். இப்படி இருந்துச்சுன்னாக்க இததான் கடமையா வச்சு கற்று நன்னூல் சொல்லு. சரி, இதுல வந்துட்டு ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களை முதிர்ந்த நிறுவனங்களாக வளர்ச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, நான் சொல்ற கருத்தை நீங்க ஏத்துக்க, இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். இப்படி வந்தது இதுதான் காலப்போக்குல வந்துட்டு வழக்காடு வாதங்களாக மாறிடுச்சு. அடுத்து சாந்துணையும் கற்றல். சாந்துணையும் கற்றல் அப்படின்னா சாகும் வரையில் கற்றல், இறக்கும் வரையில் படிக்கணும். சாகும் துணையும் கற்றல். அவளுக்கு வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஓதல் பிரிவு அப்படிங்கிறது. ஓதல் பிரிவு படிப்பதற்காக தெரியக்கூடிய காலத்தை 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம். கல்வி கற்பதற்கான பிரிவு 3 ஆண்டு. பொருள் தேடுவதற்கும் கல்வி கற்பதற்கும் போருக்கும் போகக்கூடிய காலத்துக்கு 3 ஆண்டு தான். அது மட்டும் இல்ல, தமிழகத்திற்கு நவதீபம் போன்ற ஊர்கள் இருந்து தஞ்சாவூர்லாம் வந்து படிச்சுட்டு போனாங்க. ராஜராஜ சோழன் காலத்துல வந்து குறிக்கப்பட்ட சாசனத்துல வந்து இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தெரியுது. நிறைய மாணவர்கள், வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஊவேசா சொன்ன ஒரு பெட்டி செய்தி முன்னாடி பார்த்துட்டோம்னா, முன்னாடி ஊவேசா பெட்டி செய்தி. மாணவர்களும் பழையவர்கள் புதியவர்கள் கற்பது பள்ளிக்கூட வழக்குகளை ஒவ்வொரு நாளும் பாடம் நம்ம பிள்ளைகள் வீட்டு கற்பது அப்படி ஞாபக சக்தியை திருப்தி செய்திருந்தாங்க. ஒவ்வொருவருக்கும் பூ, முருகன், பட்சி, ஊர் என்ற பெயர்களில் வரைந்து ஒன்றை உபாத்தியாயர் சொல்லியிருந்தார். அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு காலையில் 5 மணிக்கு வந்துவிட வேண்டும். வேண்டுமானால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே பழக்கம். முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு முதல்ல வர வேண்டும். வேத்தான் என்ன முதலில் வருவனாக்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர கிடையாது. படிப்புல முதலில் வருவதே மாணவன். முதலில் வருவதை வேத்தான் சொல்றாங்க. மற்றவர்களை விட வேறான தனித்திறமை உடையவன் வேத்தான் அப்படின்னா மற்றவர்களை சிறந்த பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையிலிருந்து பனையேடுதான் எழுத்தாணியும் பேரா அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவரும் பின்னுரையில இப்படி காலங்கள்லாம் இப்படி காலங்காலமா நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. அதனால நாம வந்து
ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தி கூட இந்த பகுதி இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. காந்தியடிகள் தமிழுக்கும் தன்னுடைய தொடர்பு பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்க வேற எங்கும் செய்தியை வாசிச்சுட்டு போயிடலாமா? செய்தி வாசி. காந்தியடிகள் தமிழுக்கும் தமிழுக்கும் தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்தாக கூறியுள்ளார். திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாம். திருக்குறள் வந்துட்டு காந்தியடிகள் 1937 சென்னை இலக்கிய மாநாடு மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்திருக்கிறாரு. யுஎஸ்ஆ அவர்கள் வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறார். யுஎஸ்ஆ அவர்களுடைய உரையை கேட்டு காந்தியடிகள் மகிழ்ந்திருக்கிறார். இந்த பெரியவரின் அடிப்படலில் தமிழ் கற்க வேண்டும் என்ற அவன் காய்ச்சது செய்தி. மீனாட்சி சுந்தரனாரை பற்றி ஒரு செய்திங்க பல பேர்களாக செய்கிறார். வாழ்க்கை குறித்து திருச்சிராப்பள்ளி அறிஞர் பத்மபூஷன் தலைவர் சிறப்பு பெயர் பல்கலைச்செல்வ திருவாவூர் ஆதீனம் வச்சிருக்காரு. நவீன கம்பர் நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? முக்கியமான மண்மொழி புலவர் அப்படின்னு நடமாடும் பல்கலைக்கழகம் திருவிக்கா. நடமாடும் பல்கலைக்கழகம் யார்? புலமை கதிரவன் அப்படின்னு தமிழ் அறிஞர்களால் இவர் தோற்றம். புலமை கதிரவன் அப்படிங்கிறது உருவக சொல். இந்த வார்த்தை இவர் எழுதிய நூல்கள் நிறைய இருக்கு. இதை படிச்சு பார்த்து ஆங்கிலத்துல பேசுறோம். மாணவர்கள் யுவேசா தியாகராஜர் நாம். அதே போல பக்கத்துல அடுத்த தலைப்புல பாருங்க இலக்குவனார். சி இலக்குவனார் அப்படின்னு இலக்குவனர் அவருடைய வாழ்க்கை லட்சுமணன் 25 மாவட்டம் சிங்காரவேலு தேவர். துணை பெயர் இவருக்கு தொல்காப்பியன். தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இலக்குவனார். இவருடைய படைப்புகளும் நிறைய செய்தித்தாள்களுக்கு எழிலரசி, மாணவராட்சிப்படை, துரத்தப்பட்டேன், தமிழிசை பாடல் நிறைய செய்தி. ஆகியோருக்கு தன் வரலாறு நோக்கி எனது வாழ்க்கை போர் அப்படின்னு ஒரு தன் வரலாற்று இருக்காரு. பல்வேறு குறிப்புகள் எல்லாம் இவர் சார்ந்து செய்திகளா இருக்கு. இங்க 2 செய்திக்கு தான் கொஞ்சம் டேட்டாஸா தரப்பட்டிருக்கிறோம். மீனாட்சி சுந்தரனார், இன்னொன்று இலக்குவனார் படிச்சுங்க. அடுத்த ஆசிரியர் அடுத்த தலைப்பு தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மொழி ஞாயிறு அப்படின்னே சொல்லுவாங்க. தேவநேய பாவாணர். சரி, ஒரு கதை செய்தி பாருங்க. பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவருக்கு ஒரு மிதி வண்டி போது அதனால இவர் செம்பில் இருந்து பால் சிந்தியது. பால் வாங்கிட்டு வர்றாரு. அப்ப வண்டி சைக்கிள் பிடிச்சாங்க. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டி காட்சி ஐயா மன்னித்துக் கொள்ளுக அப்படிங்கிறாரு. மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது இவர் உடனே என்ன பண்றாரு? மன்னிப்பு என்று உருது சொல், பொறுத்து கொள்ளுக என்று தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மிதிவண்டிக்காரரையும் சொல்ல செய்தாராம். இப்படி ஒரு தமிழ் மற்றுள்ளவராய் அடியும் சொல்லு மன்னிப்பு வாங்கிக்காம பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லுங்கன்னு அவர் சொல்லி தேவநேய பாவம். தமிழின் தொழில் உலகறிய செய்தவர் கால்டுவன். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார்கள். தமிழை தலைக்கு செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாற்றச் செய்தவர் தேவநேய பாவன். இது எங்கிருந்து எப்படி வருது? தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் கால்டுவன். ஏன்னா வெளிநாட்டுலாம் சொல்லிட்டாரு. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன்னுடைய பேரை பரிதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு மட்டுமே அவர் சொல்லுவார். உலகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது தமிழை தலைக்கு செய்த செம்மல் மறைமலை அடிகள். அந்த தமிழை தலைத்தத ஆலமரம் போல மாண்புற செய்த தேவநேய பாவன். சின்ன சின்ன மாற்றங்கள்
அப்படின்றத படிச்சுக்கிட்டீங்கன்னா மொழி ஞாயிறு தேவநேய பாவன், தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கணச் செம்மல் தமிழ் மானம் காத்தவர் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர். இதை விட அதிகமா இன்னொரு சொல்லவே முடியாது. உலக முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து செம்மல் தேவநேய பாவன். உலகின் முதல் மாதம் தமிழன், தமிழன் தோன்றிய நாகரிக இடம் பரிக்கட்டமே மகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் தமிழ் நாகரிகம் பாபாநாதனைய ஆய்வு இரு கண்களாக இருந்திருக்கிறது. இவரை வடமொழி வல்லாண்மை என்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று எவ்வளவு புகழ்ந்திருக்காங்க. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இன்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். சொல்லிட்டார். இவரே சொல்லிட்டாலும் சரி. ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம நல்லா கவனி, வடமொழியில் தனியா கொண்டு வரதுக்காக ஒரு ஒரு திறன் இவருடைய ஊர் பேரு ஞானமுத்து பரிபூரணம் ஊர் சங்கரன் கோவில். இவருக்கு பேரு படித்த பட்டம் பாடங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த சிறப்பு என்ன அப்படின்னா 174 சிறப்பு பெயர்கள் இவர் வச்சிருக்காரு. அடுத்த தலைப்பு அடுத்த செய்தி உள்ள போகலாம். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் என பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என பாவாணர் வலியுறுத்தினார். ஒரு முறை ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரைமங்கலம், இன்னைக்கு சொல்லிட்டு தாரமங்கலத்துக்கு அந்த ஊருக்கு போறாரு. அங்க போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்புறாங்க. இவங்களை சுத்தி எல்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்து கேக்குறாங்க, எங்க ஊருக்கு போயிட்டு வந்ததை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க வெளியூர் போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் அதுல ஒருத்தர் சொல்றாரு, பகல் உணவு ராவணம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ராவணன் பகல் உணவு இரவு உணவு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. பகல் உணவு என்பதில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவை அனைவரும் நேர்ந்தனர். இரா உணவு என்பதில் அனைவரும் உணவு இன்றி இரவை கழிக்க வேண்டும் எனவும் உணர்ந்து கொண்டனர். பகல் உணவு அதான் பகல் உணவு பகல் உணவு பகல் உணவு அப்படின்னாக்கா பகல் உணவு அப்படின்னா பிரித்து தரக்கூடிய உணவு. இரவு உணவுனாக்கா இரா உணவு அப்படின்னாக்கா இல்லாத உணவு, சாப்பாடே கிடைக்கல. அப்படி ஒரு சொல்ல வர்றத புரிந்து கொள்ளுகின்ற மக்கள் புரிந்து கொண்டார்கள். சில நாட்கள் சற்று நேரத்தில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன, சாப்பிட சரி, அதாவது தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர் பாவாணர். சொல் தொகுப்பு கருதி நீலமலைக்கு நீலகிரி அதாவது சென்றார் பாவனார். ஒரு முறை என்ன செய்யற, நிறைய சொல் தொகுப்பெல்லாம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரிக்கு போறாரு. நீலமலை அப்படின்னு அந்த ஊருக்கு போறார், நீலகிரிக்கு போறார். அங்கு ஒரு நண்பர் இவருடைய மேல பற்று கொண்டிருக்கக்கூடியவர் வந்து கிருட்டினையா அப்படின்னு இருப்பார். அங்க அவங்க வீட்டுல சாப்பிடுறாராம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு மட்டும் இவரு காட்டுக்கு போயிடுறாரு, கிருஷ்ணயா போயிடுறாரு. திரும்பி வந்து பார்த்தாங்க பாவனார் என்ன செய்யறாங்க, வேட்டி வரைஞ்சு கட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி கிடந்த விறகு கட்டையெல்லாம் எடுத்து போடாது குழந்தைகிட்ட இருக்க. இதேங்க நீங்க செய்றீங்க விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல சாப்பிட்ட வீட்டுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்யா, அப்படி சும்மா உட்கார்ந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. நாம தெரிஞ்சுக்கணும், யார் வீட்டுக்காவது போனோம்னா சாப்பிட்டு பேசாம இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய 1-2 வேலைகளை செய்யணும். தேவநேய பாவாணருடைய படைப்பு பணி. பாவாணர் தமிழ் வரலாறு, தமிழ் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே பெண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள், மரபுரை 43 நூல்களை படைத்திருக்கிறார். அதாவது ஒண்ணு கேட்டா கூட நம்ம மாட்டிக்குவோம். சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனர். சொல் பிறப்பியல் அகர முதலி திட்டம் அப்படின்னாக்கா டிக்ஷனரி, அகர முதலி அப்படின்னா டிக்ஷனரி, தமிழ் டிக்ஷனரியுடைய அது இயக்குனரா 8/5/1974 அரசின் உதவியோடு சொல் பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை இப்பதான் ஊருக்கும் ஆய்வு இது செஞ்ச ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து பணியாற்றிய அந்த சூழல் இருக்கும்போது எனக்கு தகுதியும் உண்டு, அநேக மக்களுக்கு அவர்களோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. வச்சிருக்கோம் வறுமையில் வாடினது பணம் கைக்கு கிடைத்தால் நூல்கள் தான் வாங்கலாம்.
புலமை செருக்கு இல்லாமல் மிகவும் வெளித்தான வாழ்வான் பேரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய புறம்பு பாவாணர் கூட்டம், அங்கே ஒரு குரு உருவச் சிலை, ஒரு பெரிய நூலகம் எல்லாமே. மதுரையில் 5/1/1900 உலக தமிழ் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபு என்ற தலைப்பில் சொற்பொழிவாக்கி தமிழனுக்கு தெரிவித்திருந்தார். அங்கு அவர் நிறைவு பணியா கடைசி அவர் பேசுகிறாங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபு தலைப்புல சொற்பொழிவாக்கிறார். அடுத்த தலைப்பு தமிழ் கும்மி. கும்மி அப்படிங்கிறது கூட்டமாக கூடிட்டு நூல்வெளி. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயரால் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சொல்லுவாங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து நூல் ஆசிரியர் நூலை ஏற்றிருக்கிறார். இது மட்டும் கிடையாது, இன்னும் சில நூல்களும் இருக்குது. அதுக்கு அடுத்த பாடப்பகுதியும் அவருடையதான் வருது. அதுல சில நூல் பேரும் வந்து இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பேர் ஞாபகம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து நூலாசிரியர். அதாவது 100 கொய்யாக்கனிகள் வந்துட்டு கொத்தா இருந்து அதுல கனிச்சாறு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நூல். தென்மொழி, தமிழ் செட்டு, தமிழ் நிலம் அந்த இதழ்கள் நடத்திருக்கிறார். தனித்தமிழையும் பரப்பிய பாவலர் இவர். இந்த பாடப்பகுதி கனிச்சாறு அப்படிங்கிற 8 தொகுதிகளா மேல அப்படியே டைரக்டா பாடலின் பொருள் பார்க்கலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊத்தாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட பெரும் கடல் தீர்த்தங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ். அது மனதின் அறியாமையை உடைய பலர் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த உயிர் போன்ற உண்மையை உற்பத்தி உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் இவர் தமிழை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புகழ்ந்தாரு. தெரிஞ்சுக்கிறார் பாவலர். அது கும்மி பாட்டுல சொல்லிட்டாங்க. கூட்டமா நின்று கும்மி கொட்டி ஆடுறதான பெண்கள் ஆடுவது மகிழ்ச்சியான ஒரு ஆட்டம். அதுலதான் அந்த பாட்டு இருக்கு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதை ஏறே கும்மி கொட்டுங்கடி, இளம் 8 திசையிலும் வெடிப்புகள் 8இடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல 100 கண்டதுமாம், அறி ஊச்சலும் நோக்கல கண்டதுமாம், பெரும் ஆழி பெருத்திற்கு காலத்தில் அழியாமல் இருந்ததுமாம், பொய்யகத்தும் உள்கூட்டருக்கும் பூந்தவரன் என்பது பாட்டிற்கும் உயிர் மெய்ப்பு மட்டும் அந்த அறமே நிகழ்த்தும் இந்த மேதினி வாழ்வில் காட்டிருக்கும் பாடிட்டே சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறது கடல் மொழி. ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழிப்பெருக்கு அப்படிங்கிறதுதான் கடல் மொழி. சுனாமி அப்படிங்கிறது அது பாருங்க எவ்வளவு தூய தமிழ் சொல்றாங்க. ஆழிப்பெருக்கு. மேதினி அப்படிங்கிறது மேதினி உலகம். ஊழி அப்படின்னாக்கா நீண்ட ஒரு காலப்பகுதி. ஊழி பெயரும் தாம் பேரார் பழமையில ஊழி அப்படின்னா நீண்ட ஒரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனாக்கா நிறைய விரும்பம். உள்ள பூட்டு பிடிக்கல, தெரிஞ்சுக்க விரும்புறது அப்படிங்கிறத உள்ள பூட்டு அப்படிங்கிற ஒரு உருவக வார்த்தைகளாக அடுத்தது அன்னை மொழி அப்படிங்கிற தலைப்பில் மறுபடியும் இதே பெருந்தா. இதுல வரும்போது இன்னும் ஒரு சில செய்திகள் பாருங்க. நூல் வெளிப்பாங்க. பாவலேறு பெருந்தனுடைய கனிச்சாறு தொகுதி 1 தொகுதிக்கு 2 தலைப்புள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் அப்படிங்கிறது. இது பாருங்க, இவர் எழுதின மற்றும் சில நூல்கள் பேரும் உலகியல் நூல், பாவியத்துக்கு நூலாசிரியர், கனிச்சாறு, என்சுவை என்பது, மக புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்திருக்கிறார். மக புகு வஞ்சி அப்படிங்கிறது புலத்திணைகள்ல வந்து 12 திருக்குறள் பறக்கிய ஒரு வார்த்தை. இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கின்றன. எழுதுனதுல வந்து மிக முக்கியமானது எதுங்க? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஏன்னா தமிழுக்கே கருவூலமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி அப்படியே மேல பாடலின் பொருள் மறுபடியும் இருப்பாங்க. அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே செழுந்தமிழ் பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நற்கட்சி
கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட புல்ல பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும்பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 17 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, புவியெழு நினைவுகளால் தலைபணிந்து வாழ்த்துகிறோம். செழுமை மிக்க தமிழே, எம் உயிரே, சொல்வதற்கு அரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் தெரிந்துரை. பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, இயக்கத்துக்கு உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழரையும் எமக்குள் பத்துணர்வை எழுப்புகின்றது. எம் தமிழ் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்திலே கனல் மூல உன் பெருமையை எமக்கும் வழங்குகிறோம் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியுடைய விளக்கத்துக்கு அடுத்தது மிக முக்கியமான, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேகம். நல்ல ஒரு கோட்டு சச்சிதானந்தன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறாரு. முக்கியமான கோட்டு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேகம். சரி, அந்த பாடப்பகுதிக்குள்ள போயிருக்க அன்னை மொழியே அப்படிங்கிறது தமிழினுடைய சிறப்பு தான் சொல்லியாச்சு இல்லையா. சின்ன குழந்தையின் தெரிக்கும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள், வானத்திற்கு வயத்தில் பிடைப்பட்ட யாவற்றும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற வனத்தையும் கற்கண்ட ஆக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரியாவள், பெருமையை தமிழையும் சிறப்பாக தமிழ் அன்னை சிலை தரப்பட்டிருக்கு. பக்கத்துல இந்த பாடல், அழகார்ந்து சென்றவிழே, அன்னை மொழியே அழகார்ந்து சென்றவிழே, உன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுகனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இது உயர்த்தியாச்சு. தென்னன் மகளே, இங்க தென்னன் என்று சுட்டப்பட்டவன் யார்? பாண்டிய மன்னன் படிச்சோம். திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே. அது என்னது இன்னரும் பாப்பத்தே அப்படின்னாக்கா, பா அப்படின்னா 10னா 10 பாட்டு, எண் தொகையே அப்படிங்கிறது 8 தொகை, நல்கணக்கே அப்படின்னாக்கா மேல் கணக்கு கீழ்கணக்கு அப்படின்னு. மண்ணுஞ்சிலம்பே சிலப்பதிகாரம், மணிமேகலை பற்றி முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்து வாழ்த்து. செப்பரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு உடுத்தே விரிக்கும் உந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்விழப்போ உள்ளக்கணம் செந்தாமரை தேனை குறித்து சிறகார்ந்த அருள் தும்பி பாடும், அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் வழங்க தமிழே. தனிச்சாறு அப்படிங்கிற பாடத்தில் இருந்த தமிழின் சிறப்பை எல்லாம் ஒட்டு மொத்தமா பாடித்தது போனா ஒரு பாடப்பகுதி. அடுத்தது பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற ஆசிரியர். அவரும் இப்ப பார்த்தவாதான் பாவலர் பெருஞ்சித்திரனார், அவரே தான் மறுபடியும் கண்டினியூ ஆகுறாரு. அவருக்கு இன்னொரு இப்போ இப்ப நூலடி பின்னாடி பகுதிக்கு போவாங்க. நூல் ஏற்கனவே சொன்ன செய்தியை தாண்டி அடுத்தது பாருங்க, பள்ளி பறவைகள் அப்படிங்கிற ஒரு குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில். அப்ப பள்ளி பறவைகள் என்ற செய்தியை இவர் தான் தெரிஞ்சுக்கிறார். பாவலர் பெருஞ்சு பாவலர் ஏறு அப்படின்னு என்னன்னா, பாவலர்களுக்கு ஏறு போன்றவர், காளை போன்றவராம். பாவலர்களுக்கே இவருதான் காளை போன்றவர். அதனாலதான் இவருடைய கவிதைகள் எல்லாம் காட்டி. நம்ம பாடப்பகுதி பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற பாடப்பகுதியில தரப்பட்டிருக்கு. இது இந்த பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிறது தென்மொழி தமிழ் சிட்டுங்கிற இதழ்கள் எல்லாம் இந்த பாடப்பகுதி வெளியில வந்துருக்காமா. அது மட்டும் இல்ல, இந்த நூல் 3 பிரிவா இருக்கு. குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணி, மொழி, மாலை, இந்த 3 பிரிவு கொண்டிருக்கிறது இந்த பள்ளிப்பறவைகள். அந்த இப்போ மறுபடியும் நேரடியா அந்த மேல ஆசிரியர் கொஞ்சம் பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம், இவருடைய ஊர் சேலம் மாவட்டத்தில் சமூகம். இவருடைய பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள். 10/3/1933 அன்று பிறந்த இவர் 11/6/1905 ஆண்டு அறைந்தார். குரல் தராங்க பாருங்க, குரல் பாடலின் பார்த்துங்க. மாணவர்களே, ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தில் அழகு வெளிக்கின்றன. அது காரணமாக அமையுமா? அமைதியாக ஓய்வாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்யும்? ஓவியம் வரைய. தமிழில் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகிக் கொள்ளுங்கள். இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும். பூங்காவில் உலாவி வர அது நம் உள்மனதில் புதைந்துள்ள அறிவாற்றல் வெளிப்படுத்தும். கற்பனை அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் பயங்கர அட்வைஸ் தான், எல்லாம் நல்ல நல்ல அட்வைஸ். அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள். உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும். உள்ளம் வளமும் வலிமை பெற்று சிறக்கும். மருத்துவ நூல்களில் மனநல நூல்களில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள்.
அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கும் துணை புரியும். நீங்கள் வாழ்க்கைக்கு உதவும் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம் என்றே ஏட்டுக்கல்வியுடன் கலையறியும் தொழிற்கல்வியையும் அறிவியல் சிந்தனை கண்டிருந்தால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். ஆதலால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் மனம் பெறுங்கள் அப்படின்னு நல்லா பேசுவது பண்ணிருக்காரு தமிழ். ஓய்வும் பயனும் அப்படிங்கிற தலைப்பிலே இருக்கு. பிரிஞ்சு திறனாவது நிறைய பார்த்தது. ஓய்வாக இருக்கையிலே தம்பி நீ ஓவியம் வரைந்து படை, தூய்மையோடு அமைதி சேரும், நன்கு தோன்றிடும் நாள். அந்த அடுக்கு பாருங்க, அந்த பாடல் எழுதப்பட்ட அந்த அமைப்பு பாருங்க. அதனாலதான் பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குளும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து, கதைகளும் எழுதி பழகு உன் தாவினில் உலவி வருவாய், புதைத்திடும் அறிவு வளரும் மனம் பதுக்கிடும் வாழ்வி தருவாய், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செவியூரும் முந்தன் அறிவு உலச் செழுமையும் வழி தருவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்தமெய்த நூல்கள் அறிவாய் வரும் தீவுக்கு போய் கடைப்பாய். நல்ல ஒரு அடுக்குமொழியில் அழகான ஒரு பெரிய தெரிஞ்சித்திறனார் பாவலர் ஏறு தெரிஞ்சித்திறனார். இந்த செய்திகள்லாம் பார்ப்போம். அதாவது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்தியாவை சேர்ந்த அறிஞர்களுடைய செய்திகளை பார்ப்போம். இப்ப ஜியு போப் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு அறிஞருடைய செய்தி பார்ப்போமா? செய்தியை பார்ப்பதற்கு அப்படியே அந்த ஒளியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதி, ஒளியை ஆழ்வோம் ஜியு சான்றோர் சித்திரம் ஜியு போப். செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜியு போப் 1839 ஆண்டில் தென்னிந்தியாவிற்கு வருகிறார். சென்னை அடைந்த போப் சாந்தோம் என்ற இடத்தில் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றினார். ஆங்கிலேயரான அவருடைய தமிழரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பளிக்கிறது. தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய திருக்குறள், திருவாசகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புகள் சிறப்பாக பாருங்க. நாம இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் தமிழுக்கு உண்டாக்குவது கிடையாது. வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிஞர் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார். போப் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்த பொழுது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார். அப்போதுதான் தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேர் இலக்கணங்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிது அன்று என்று சிறிய தமிழ் இலக்கணங்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டிருக்கிறார். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க எல்லாம் என் தொல்காப்பியம் நன்னூல் படிச்சீங்கன்னாக்கா புரிஞ்சுக்குவீங்க அர்த்தங்கள் எல்லாம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பேனா என்னங்க? புள்ளி எழுத்தின் மீது உயிரிழத்து சேரும்போது உணரும் போது இயல்பாக என்று அதான் உடல் மேல் உயிர் ஒன்றது. இது தொல்காப்பியமும் நன்னூல சொல்லி வச்சுக்கலாமே. இவர் வெளிநாட்டவர் இந்த எல்லா தொல்காப்பியத்தையும் நன்னூல் படிச்சு மாணவர்கள் படிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சுட்டு சின்ன சின்ன இலக்கணங்களா எழுதிட்டாருன்னா பாத்தீங்க எவ்வளவு. ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்று தமிழ் ஹேண்ட் புக் எழுதினாராம். நீங்களும் தெரிஞ்சுக்க தமிழினுடைய சிறப்பு. ஆங்கில மொழியில் எழுத பெற்றிருக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி இவரே பதிச்சுட்டாருங்க. ஆங்கிலத்துல தமிழ்நாட்டுடைய மொழியில இருக்கு, தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆங்கிலத்துல இருக்கு. இவர் தமிழ் பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாகவே அனைத்து துறை கல்விகளின் பெறுவதுதான் முறையானது. அத்தகைய கல்வியை கௌதம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. கௌதம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்ல விருப்பமாங்க. கீழே ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட் புக் எழுதினார். ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பெற்றிருந்தார். பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாக அனைத்துறை கல்வி பெறுதலே முறையானது என்று சொல்லி போப் கருதுகிறார். 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்து தமிழுக்கு நலம் போப் அவர்கள். அது மட்டும் கிடையாது, மிக முக்கியமா அவருடைய நான் ஒரு தமிழ் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த இதுல அவருடைய கல்லறையில கூட அவர் எழுதி ஜியு போப் நினைவிடம் அப்படிங்கிறதுல முன்னாடி இருக்கிற பகுதியில பார்க்க தமிழ் அண்டு தெலுங்கு
முன்னாடி பாடப்பகுதிக்கு வரும். ஜியு போப் அவர்கள் பாடப்பகுதி வந்து தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிப்பிடத்தக்க இடம் பெற்றிருக்கிறார்கள். ஐரோப்பிய வருகையுடன் தமிழகத்தில் குறிப்பெற்று சமய பணியோடு தமிழ் பணியினர்கள் தாய்மை பணியாக தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். அவர்கள் தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் வளர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழர்கள் அழியா புகழ் பெற்ற சான்றோர் தவத்திரு ஜியு போப் அவர்கள். இவருடைய இளமை பிறப்பெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அதெல்லாம் தாண்டி போப்பினுடைய தொண்டுள்ளத்திற்கு வாங்க. தொண்டுள்ளத்துல போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றினார். அவரை போன்று தாமும் சமயப்பணி ஆற்ற வேண்டும் என்று போப் விரும்பினார். போப் தம்முடைய 19ஆம் வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பாய்மர் கப்பல் சென்று சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின. இது ஒரு கேள்விக்கலாம், எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்கலாம். 8 திங்கள். அந்த 8 திங்களையும் வீணை கழிக்காமல் தமிழ் நூலையும் வடமொழி நூலையும் படிச்சுட்டு இருக்காரு. தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவாற்றமாளருக்கு திறமையை மேம்படுத்தியிருக்காரு. தமிழகத்தில் சமய பணியவர் பல மொழிகள் எல்லாம் ஏற்படும். கணிதம், அறிவாய்ப்பு, கருத்து, வாதெடுப்பு எல்லாமே கற்பிக்கக்கூடிய ஆசிரியராகவும் பணியாற்றினார். அதுக்கு பிறகு அவருடைய திருமண வாழ்க்கை, தமிழ் இலக்கியங்களினுடைய தமிழ் இலக்கிய ஆய்வு, தஞ்சையில் பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் 8 வருஷம் தஞ்சையில பணியாற்றுகிறாரு. அப்போ புறநானூறு முதலான தங்க நூல்கள் எல்லாம் தமிழ் முதலான இலக்கணங்கள் படிக்கிறார். திருக்குறள், திருவாசகம், நாளையார் நூல்கள்லாம் பலமுறை படிச்சு நயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. மேலை நாட்டெல்லாம் படிச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு எடுத்து தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி ஆண்டுகள் எடுத்தார். புறப்பொருள் வெண்பா மாலை, திணை விளக்கு, தமிழ் புலவர்கள் வரலாற்று இவர் எழுதின அந்த கட்டுரையில புறநானூற்று பாடல்கள் மட்டும் இல்ல, புறப்பொருள் வெண்பா மாலை, திணை விளக்கம், தமிழ் புலவர் வரலாறுலாம் எழுதியிருக்காரு. சமயம் பரப்ப வந்தவர் வந்து தமிழ் குறித்து இவ்வளவு சிறப்பு பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு தரமான ஒரு மனிதராக சொல்லப்பட்டு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலாக தொகுத்துதான் நிறைய எழுதியிருக்கார். இது தாண்டி தமிழ் பாடநூலுக்கு முன்னோடியா இருக்கு. தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராக விளங்கியிருக்கிறார். பள்ளியில் படிக்கும் குலத்தில் இலக்கணத்தை நன்கு வினா விடை முறையில் இரு இலக்கண நூலை அவர் எழுதி பெரியவர்கள் படிக்கக்கூடிய இலக்கண நூலையும் எழுதியிருக்கிறார். நிறைய செய்திகள்லாம் தமிழ் தொண்டு அப்படிங்கிற தாயகத்திற்கு சென்ற 1885 908 ஆண்டு வரை 23 ஆண்டுகள் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியர். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போர் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1896ஆம் ஆண்டில் வெளியிடுகிறார். தன்னுடைய 86ஆம் 1900ஆம் ஆண்டு திருவாசகத்தில் ஆங்கில மொழிபெயர்த்தை வெளியிடுகிறார். எதிர்காலத்தில் புறப்பொருள் என்பவனை திருவருள் பயன்பெற நூல்களையும் பதிப்பிக்கின்றார். வெளிநாட்டுக்காரர்கள் ஒரு இந்த அளவுக்கு தமிழுக்காக ஒரு சின்ன பகுதி பார்த்து போயிட்டேன். கொஞ்சம் மட்டும் பார்த்தோம்னா ஒரு தலை மட்டும் பார்த்தோம். செந்தமிழ் ஒரு பூந்தோட்டம் அந்த பகுதியெல்லாம் தாண்டிக்கிற வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் அப்படின்னு 30வது வயசுல வந்து சமயத்திற்கு ஏற்பட்டார். இவர் தமிழ் அப்போ இவரும் வராரு. ஆங்கிலம், இப்ரேம், கிரேக்கம் இந்த மொழிகளை தெரிஞ்சதால் தமிழில் இவர் ஈர்க்க பெற்றாரு. அப்ப என்ன பண்ண வீரமாமுனிவர் அப்படிங்கிறது பேரை தைரியநாதன் அப்படின்னு பேரை மாத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டும் அதை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு மாத்தி, தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, வடமொழி எல்லாமே இவர் வந்து வீரமாமுனிவர் படிச்சிருக்காரு. வீரமாமுனிவர் ஒரு சதுர அகராதி என்ற அகரம் முறை வெளியிட்டார். சதுர அகராதி, சதுர அகராதியினுடைய அகர வீரம் ஒரு டிக்ஷனரி. தமிழ் தேம்பாவணி இந்த கிறிஸ்துவ காப்பியத்தை எழுதுகிற வீரம். தேம்பாவணி தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர். அது மட்டும் கிடையாது, குட்டி தொல்காப்பியம் என்ற 90 விளக்கத்தையும், ரொம்ப முக்கியம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் போது எதுனா 90 விளக்கம். 90 விளக்கத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா குட்டி தொல்காப்பியம் முடியும். இது அவ்வளவு இலக்கணம் தான் இருக்கு. கலம்பகம் அம்மானின் சித்திரைக்கு எழுது, பரமார்த்த உருகதை அப்படிங்கிற நகைச்சுவை நூலை எழுதிருக்கு. தேம்பாவணி, காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி 90 இலக்கு. சந்திரகராதி புத்தாகமாக கிடைக்கிறது.
வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு ராபி சேது பிள்ளை சொல்றாரு. வீரமாமுனிவர் வந்து வேற யாரும் இல்ல, தமிழ் முனிவர் போல இருக்காரு அப்படின்னு ராபி சேது பிள்ளை. தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆனால் தமிழை கற்று இலக்கண எல்லாம் தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றி இருக்கின்றார். அதனால நாம இவரையும் வந்துட்டு மறந்துடக்கூடாது, நம்ம மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. அடுத்தது குணங்குடி மஸ்தான் அப்படிங்கிறார். மாதவன் சேர் மேலூர் எழுத்தும் குணங்குடியான இந்த புலவர் பெருமக்களால் புகழப்பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவர் வந்து இஸ்லாமியர். இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இஸ்லாமியரும் தமிழை வளர்த்திருக்கிறார். முற்றும் பெருந்தவரால் வாழ்ந்திருக்கிறார். சதுர் அகராதி, புறாமலை, நாகமலை இந்த மலைப்பகுதிகள்லாம் போய் தனிச்சு ஞானம் பெற்றுட்டு தாயுமானவர்கள் பாடல்ல இவர் பெரிதும் ஏற்பட்டார். இது வந்துட்டு கேள்வி வந்திருக்கு. குணங்குடி மஸ்தான் யாருடைய பாடல்கள் ஈர்க்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படக்கூடிய கேள்விதான். தாயுமானவர்களுடைய பாடல்கள் ஈர்க்கப்படுகிறார். அதனால பராபர கண்ணி அப்படிங்கிற ஓசையில வந்துட்டு இஸ்லாமிய பாடல்கள் எல்லாமே எழுதுறாரு. பராபர கண்ணி, எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நத்தீஸ்வர கண்ணி, இவர் பாடிய வேறு சில கண்ணிகளாம். கன்னிகள் பராபரமேன்னு சொல்லிட்டு இவரு தாயுமானவருடைய பாடல்கள் அப்படிதான் பராபரமே அப்படி. அதே போல இவர் வந்துட்டு பராபரமே அப்படிங்கிற வகையில கன்னி அப்படிங்கிற பாடல்கள்லயே எழுதியிருக்கிறார். நிறைய கன்னி, பராபர கன்னி பாடியவர் யார் அப்படிங்கிறது குணங்குடி மஸ்தான் ஞாபகம் வச்சுங்க. பராபரம் இவரு தாயுமானவரா இருப்பாரா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வள்ளலார் அவரு நினைச்சிடாதீங்க. இங்க பராபர கன்னி அப்படின்னா பாட்டின் 2 அடிகளை கண்ணி அப்படின்னு 2 அடியா அப்படின்னு பாடி போயிருக்காரு. பராபர கண்ணி, எக்கால கண்ணி, கண்ணி, நத்தீஸ்வர கண்ணி இதெல்லாம் இருக்கு. இவருடைய பாடல்கள் உலகத்தை உண்மைகளை அதுக்கு தொடர்ச்சி அப்படி கீழே பாருங்க. இவர் குருநிலை, தவநிலை, புறநிலை, நியமநிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை, பொருள் தரும் வகையில் பாடல்களை ஏற்றி தமிழுக்கு சொன்னார். அப்படின்னா இந்த மாதிரியான பிரிவுகள்ல இவர் எழுத சிறப்பு வாய்ந்தவரா இருக்கு. குருநிலை, தவநிலை, ஒவ்வொரு நிலையே சொல்லிடுறது போல எழுதி. திருத்தணி சரவண பெருமாள் இவர் மீது கொண்ட பட்டால் 4 மணி மாலை ஒன்றையும் பாடியிருக்கிறார். திருத்தணி சரவண பெருமாள். அடுத்தது மடல் சூழ் புவியில் உளத்திருளை கண்டு மொழியினால் கலைந்து விடல் சூழ்பவை எனக்கு ஓர் தடை உலகம் எனக்கு இருக்கின்றார். தடை இருக்கா தமிழ் எழுதுறதுக்கு எனக்கு அப்படின்னு? இல்லை, தமிழ் உலகில் இல்லை, தடை கிடையாது. எனவே இவருடைய குணங்குடி மஸ்தான் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலுமே கூட மிகச்சிறந்த தமிழறிஞராக திகழ்ந்திருக்கிறார். ஆறுமுக நாவலர் எடுத்தது 1822 1879 வரை யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர். யாழ்ப்பாணம் இலங்கை. இவருடைய இயற்பெயர் ஆறுமுகனார். இவர் இளமையிலேயே சைவ சித்தாந்த நூல்களையும் திருப்பறைகளையும் தெளிவாக பெற்றார். தமிழ் புலமை தீவிர பெற்றவர். இவருடைய பாடப்பிரிவை பார்த்தேன். ஆதீனம், அதனால ஆதீனத்தார் இவருக்கு வச்ச பேர் நாவலர் அப்படின்னு பட்டத்தை இவருக்கு கொடுப்பாங்க. ஆறுமுக நாவலர் தான் முதலில் இலக்கண வழுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார். யாருமே பண்ணாத வேலை இருக்கு. அப்படி பார்த்தால் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்று பெருமைக்குரியவர் ஆறுமுக நாவலர். அதனாலதான் இவரை வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு பரிதிமால் கலைஞர் பாராட்டுறாரு. இவ்வளவு வரைக்கும் பிளாட்டம் எல்லாருமே கவிதையா எழுதியிருந்தாங்க. முதலாக வசனத்தை பற்றி வசனமாக உரைநடையாக எழுதின ஒரே மனுஷன் ஆறுமுக நாவலர். அதனாலதான் இவருக்கு பேரு வசன நடை கைவந்த வல்லாளர். இது எல்லாரும் கவிதை நடை எல்லாருக்கும் வரும். ஆனா இவருக்கு வசன நடை ஈஸியா இருந்தது. ஆறுமுக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைக்கின்றார். அந்த அச்சுக்கூடத்தில் தமிழ் சிறந்து நிறைய பதிப்பிக்கின்றார். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகு உரை எல்லாவற்றையும் தாண்டி இலக்கண வினாப்படைகள், இலக்கண சுருக்கம், நன்னூல் திருப்தி, நன்னூல் காட்டிக்கு உரை, இலக்கண சொத்து, இலக்கண சூறாவளி இந்த நூல்களை எல்லாம் தன்னுடைய அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கிறாரு. சின்ன பசங்களுக்கு பால பாடங்களை 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு எல்லாம் எழுதியிருக்காரு. ஆறுமுக தாமோதரனார் வந்து ஆறுமுக நாவலர் சொல்றாரு, நல்லை நகர் ஆறுமுக நாவலர் பெருந்திலரே சொல்லும் தமிழ் எங்கே, துதி எங்கே, எல்லாவரும் எத்து புராணம் எங்கே, எங்கள் எங்கே, பிரசங்கம் எங்கே, அத்தனறியும் எங்கே சொல்லப்பட்டு. அது மட்டும் கிடையாது, இவரை வந்துட்டு உலகம் யாவையும் தாமுளவாக்கி, இந்த வார்த்தை இருக்கும், உலகம் யாவையும் தாமுளவாக்கி,
நம் கலைகளையும் சிந்தனைகளையும் வேர் விட்டு பயிர் வளர்த்த செந்தமிழ் மரபு புத்தகங்கள் தரணி எங்கும் தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார்கள். அது ஒரே அவர் கிளையின பட்டி பாடியதோடு இல்லாமல் உலகம் உயவும் நலம் பெறும் தமிழின் சிறப்பு எல்லாம் வந்து இத்தனை பேர் தமிழ் இருக்கிறார்கள் அப்படின்ற இந்த பாடப்பகுதியானது நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பறை தேம்பாவன் இப்ப பார்க்கறதுல கொஞ்சம் வீரமாப்பியோரை பத்தி அந்த பகுதியை வீரமாப்பியோர் எழுதிய தேம்பவனி பகுதியை அடுத்த வகுப்பறையில சொல்லிக்கலாம். சென்டிமெண்டா